ஹalleluya கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த நன்றி செலுத்துகிறேன். நான் தேவ தம்மே நம்ம நல்லபடியாக சன்னியா தேவ சாயங்காலத்து வந்து கர்த்தர் துதிக்க போட்டு மகிமை கொடுத்த கர்த்தர் ஆராதிக்க கர்த்தர் நாம் கிருபை செய்ய கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையை ஏராளமான நன்மை செய்வதற்கு நாம் தேவன் அடிமாய் தேவனை துதித்து தேவன் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். அந்த பிறகு நாட்கள் கூட தேவ சனியாக வந்து தேவனை தொடர்ந்து கொண்டு தேவன் நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு இருக்கும் கிருபை பாருங்க. கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். உங்களை சேர்ந்த அடியாளுக்கும் கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்தவைக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹalleluya. எப்பவும் நாம் வேதம் திறந்து ஒரு சில வசனம் வாசித்து கத்திரம் கொடு வானமனை புசித்து நாம் வாழ்க்கை வாழ்க்கை பலப்படுவோமாக. இந்த மாதம் அப்படியா நம்ம நன்றி செலுத்துகிற மாதமாக இருக்கக்கூடிய கடந்த வாரத்திலையும் கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம செய்த நன்மையை தியானிக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்த்தோம். விசேஷமாய் அப்படி தியானிக்க இல்லாத போது தான் போராட்டம் வருது. நம்ம தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக போராட்டம் சில சிக்கல்கள் வருது. அந்த நேரத்தில் நாம் இதுவரைக்கும் கர்த்தர் செய்த பூர்வ காலத்துலேருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து தியானிக்கும் போது அது போராட்டம் நீங்கும் சொல்லி கடந்த நாட்களையும் இதுவரைக்கும் நடந்த காரியத்துக்காக தியானித்து தேவன் நன்றி செலுத்தணும்னு சொல்லி பார்த்தோம். இந்நாளுக்கும் கூட நாம் இப்போ பார்க்க போகிறது இம்மட்டும், அதாவது இந்த வருஷத்துலேயே நம்ம கர்த்தர் இம்மட்டும் நமக்கு சகாயராக இருந்து செய்த உதவிகளை நாம் தியானித்து தேவன் நன்றி செலுத்தும். அதாவது லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர், கர்த்தர் எனக்கு சகாயர் என்ற வார்த்தை மித்தமாய் கர்த்தர் நமக்கு என்னென்ன காரியத்தில் எவ்வளோ சகாயராக இருந்தார், எவ்வளோ ஹெல்ப்பராக இருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது தேவன் நமக்கு இயேசு நமக்கு பரிகாரியாக இருந்திருக்கிறார், நோயை குணமாக்குவதற்கு, வல்லமுடையவராக இருந்திருக்கிறார் நம்மளை பலப்படுத்துவதற்கு, மற்றும் அவர் இப்படி ஆலோசனைக்காரராக இருந்திருக்கிறார் நம்மளை வழி நடத்துவதற்கு. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நமக்கு ஒவ்வொரு விதமாய் நமக்கு வெளிப்பட்டு அவரை ஆசிரியத்து வருகிறார். அந்த விடமாய் நம்ம நிறைய இடத்துல உதவியற்று இருந்திருப்போம், அது ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்திருப்போம். ஆனால் தேவனே நமக்கு துணையாக நின்று நமக்கு சகாயராக இருந்து செய்கிற காரியம் இந்த வருஷத்தில் அநேகம் உண்டு. அவை நாம் நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சொல்லி நான் தேவன் நமக்கு திருமணம் பெற்றுகிறார். இப்போ வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6 வாசி. எபிரேயர் 13:6 வாசிக்கலாம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவனுடைய வசனம் சூத்திரம் உண்டாக இங்கே ஆக்கியோ அதாவது எபிரேயர் நிருபத்தில் ஆக்கியோ அருமையாக எழுதியிருக்கார். கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லி இங்கே காமிக்கிறார். தேவனை இப்படியாக அவர் வெளிப்படுத்துகிறார். இப்படி ஒரு பண்புடைய தேவன் இருக்கிறார், ஆனால் நமக்கு ஏன் பயப்பட வேண்டும் சொல்லி கர்த்தர் சகாயராக சொல்லி இங்கே பக்தன் அருமையாக எழுதிக்க பார்க்குறோம். அது முந்தின வசனம் பார்க்கும்போது நம்மளோட தேவைகளுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்மளோட காரியத்தை வைத்து சோர்ந்து போகக்கூடாது, நம்மளோட போராட்டம் சோர்ந்து போடக்கூடாது. எல்லாத்தையும் கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார், அவர் நம்மகிட்ட விலகி போக மாட்டார், நம்ம கூட இருந்து நமக்கு ஆதரித்து நம்ம துணையாக நின்று நமக்கு சகாயராக இருந்து நம்ம காரியத்தை செய்வார்னு சொல்லி தான் இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார். வாசிக்கலாம், இந்த வசனம் வாசிக்கலாம். போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட விலகுவதும் இல்லை, இந்த கைவிட விட்டு அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பண ஆசை இல்லாதவனாய் நடந்து உங்களுக்கு இருக்கவே போதும் என்று எண்ணுங்கள், நான் உனக்கு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தர் சோத்திரம் உண்டாக. பழைய ஏற்பாட்டில் கோட்பண்ட வாக்குத்தத்தை இங்கே ஆக்கி ஒன்று நினைவுபடுத்துகிறார். அப்படி கர்த்தர் நம்மளோட விலகாமல் இருக்கிறார் என்றும் அவர்கள் கைவிடவில்லை என்றும் கர்த்தரே நமக்கு சகாயராக இருக்கிறான்னு சொல்லி இங்கே அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. இந்த சகாயருக்கு இது லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர்னு சொல்லி இங்கிலீஷில் பார்க்குறோம். இன்னும் ஆழ்ந்த அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கிலீஷில் ஒரு மீனிங் ஹெல்ப்பருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மளை விட்டு அவர் விலகாமல் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. எந்த நாளும் 24 ஹவர்ஸும் எந்த நேரம் அவர் என்ன சார் 24/7 மாதிரி எந்த நேரம் அவர் நம்ம கூட துணை நிற்கிறான்னு சொல்லி அர்த்தம். அதுதான் லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர், கர்த்தர் சகாயர். இங்கே பண உதவியில் மட்டும் தேவன் உங்களுக்கு ஹெல்ப்பராக இருக்க மாட்டார், எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அவர் ஹெல்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே கர்த்தர் இங்கே ஆவியான மூலமாக எழுதி வைத்திருக்கிற பார்க்கிறோம். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக. இம்மட்டும் நமக்கு தெரியும், அதாவது நமக்கு ஏராளமான ஹெல்ப்பாக கர்த்தர் நமக்கு ஹெல்ப்பாக இருந்து நம்ம உதவி செய்திருக்கலாம். மனிதன் நிறைய கைவிட்டுருக்கலாம், சுற்றத்தார் கைவிட்டுருக்கலாம், இவங்க செய்வாங்கன்னு சொல்லி நம்பியிருக்கலாம், அவங்கள கைவிட்டுருக்கலாம். சில கூலி இந்த உபதேசப்படி அந்த உபதேசம் சொல்லிவிட்டு நம்மளுக்கு பிரிந்து போயிருக்கலாம். கர்த்தர் கைவிட்டார். ஹல்லேலூயா. மற்றவங்க கைவிடுவாங்க, ஆனால் தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அவரோட சிறகுகளிலே நம்மளை மூடி பாதுகாத்து நமக்கு வேண்டிய சகாயத்தை செய்து கொண்டு அவர் ஹெல்ப்பராக நம்ம இம்மட்டுமாக இருந்து நம்ம ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியே பாருங்கள், இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த சம்பவத்தில் அவர் சொல்லும்போது ஒரு பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா இம்மட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:12.
அங்கே பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலை மேற்கொள்ளும் போது உடனே சாமுவேல் என்ன செய்தார்? தீர்க்கதரிசி சாமுவேல் உடனே சர்வாதங்கன பலி ஏறெடுத்து அங்கே தேவனுக்கு நன்றி செலுத்தினார். நன்றி செலுத்த பெலிஸ்தர்களை இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள். அவங்களுக்குள்ள ஒரு பெலிஸ்தருக்கு ஒரு இடிமுழக்கம் உண்டாகி அவங்க பிரிந்து ஓடினார்கள். இஸ்ரவேலை துரத்தி அவங்களை போய் முறியடித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அங்கே முறியடித்த உடனே அங்கே சாமுவேல் செய்த காரியம் என்ன சொன்னார்? அங்கே கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத ஒரு சர்வதங்க தகன பலியை அங்கே உண்டு பண்ணி ஒரு கல்லை நிப்பாட்டி கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு கல்லை நிறுத்தினார். இந்த கல்லை நிறுத்தினா என்ன தெரியுமா? போகும்போது வருமோ ஆஹா கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டும் உதவி செஞ்சாலே எல்லாரும் பார்ப்பாங்க. அதுதான் கல்லை நிறுத்துறது. இன்னைக்கு அந்த கல் நமக்கு வார்த்தையாக செயல்பட்டு கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. நம்ம போகும்போது வரும்போதும் கர்த்தர் எங்களுக்கு மட்டும் உதவி செய்தார் சொல்லும் போது நமக்கு அதுக்கு நன்றி செலுத்துற ஒரு வகையில் காணப்படுறோம் சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். ஒரு கல்லை எடுத்து நடுவா நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. எபினேசர் என்றால் உதவி செய்வர் என்று அர்த்தம். இங்கே தான் நீங்கள் ஆங்கில வார்த்தையை பார்க்கணும். அவரின் ஹெல்ப்பர் என்று சொல்லி அர்த்தம், சகாயர் என்று சொல்லி அர்த்தம். அப்போ இந்த வார்த்தை தான் புதிய ஏற்பாடு நம்ம பார்க்கிறோம். சகாயர், லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர், கர்த்தர் எனக்கு சகாயர். அதனால தான் அந்த எபிரேய பாஷையில் எவிடேசன் சொல்லி அதுக்கு அர்த்தம். அதாவது என்னமா அந்த காரியம் செய்கிறாங்களோ அதை கொண்டு என்ன செய்வாங்க? பேர் வைப்பாங்க. இப்போ நார்மலாக அப்படி தானே ஒருத்தர் தர்மம் பண்ணான்னா அவனுக்கு தர்மம் செய்கிறவங்க பேர் என்ன செய்வாங்க? அள்ளி கொடுப்பா, தயாளன் என்று சொல்லி நம்ம பேர் வைக்கிறோம். அந்த மாதிரி தேவன் நமக்கு உதவி செய்கிறாரே எபினேசர் என்று சொல்லி அவர் ஒரு கல்லை நிறுத்தி நன்றி செலுத்தும் வகையில் தான் செய்தார் அந்த பேரை. ஏன்னா அவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அவங்க ஹெல்ப்பர் என்று சொல்கிறார். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். அவர் பெலிஸ்தர் முறியடிக்க எங்களுக்கு உதவி செஞ்சான்னு சொல்லி இந்த கல்லை நிறுத்தலை. எப்படிங்க? பெலிஸ்தரை முறியடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செஞ்சா சொல்லி அந்த கல்லை நிறுத்தலை. அவங்க என்ன செஞ்சாங்க? இம்மட்டும் இதுவரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தான்னு சொல்லி எபினேசர் என்று பேரிட்டார். பார்த்தீங்கன்னா இம்மட்டும் உதவி செஞ்ச அர்த்தம் தான் எபினேசர் அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த இம்மட்டும் வார்த்தை வர வேண்டும்ங்கிறதான் எனக்கு தேவ செய்தியே. போன வாரம் இதுவரைக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இம்மட்டும் அவர் நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி நமக்கு சகாயம் இருந்தான்னு சொல்லி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் சாமுவேல் வெறும் கர்த்தருக்கு உதவி செய்தார் அப்படி சொல்லாதபடிக்கு இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னா எல்லாத்துக்கும் போராட்ட நேரங்களும் சரி, நெருக்க நேரத்தும் சரி, தேவை நேரத்தும் சரி, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செஞ்சார் சொல்லி அவர் அங்கே என்ன செஞ்சார்? அவர் அங்கே ஒரு கல்லை நிறுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்தி பலி செலுத்தினார் சொல்லி பார்ப்பார். அடுத்த வசனம் வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க தேவனுக்கு இம்மட்டும் செய்த நன்மைக்காக, இம்மட்டும் தேவன் அளித்த உதவிக்காக, இம்மட்டும் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்ததுக்காக நீங்க நன்றி செலுத்தும் போது மறுபடியும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அந்த போராட்டம் பகுதி என்ன செய்யாது? நெருங்கவே இல்லை. வசனத்திற்கு வாசிங்க. பெலிஸ்தர் என்ன பண்ணாங்க? அப்புறம் இஸ்ரவேல் எல்லைகளிலே வராதபடிக்கு ஆமென். ஹல்லேலூயா. தாழ்த்தப்பட்டு போனார். நீங்க தேவனுக்கு நன்றி செலுத்த நீங்க உயர்த்தப்படுவீர்கள், உங்களுக்கு எதிரானவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க போய் மற்றவங்க போய் தாழ்த்திட்டு இருக்காதீங்க. நீங்க போய் மற்றவங்களை குறைச்சு தாழ்த்திட்டு இருக்காதீங்க. தேவனே உங்களுக்கு தாழ்த்துவார். எப்போ? இம்மட்டும் நீங்க தேவனுக்கு பெற்ற சகாயத்துக்கு நன்றி செலுத்தும் போது உங்களுக்கு எதிரானவர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க? தாழ்ந்து போவார்கள். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. உங்களை எதிரானவர்கள் உங்களுக்கு மேலே உயர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், உங்களை தாழ்த்துறாங்கன்னு சொன்னால் நீங்கள் இம்மட்டும் செய்கிற நன்மைக்கு தேவனுக்கு என்ன செய்யலை? நன்றி செலுத்துன்னு சொல்லி அர்த்தம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. அதனால் இந்த வருஷத்துக்கு கடைசி வந்திருக்கிற நாம் இம்மட்டும் கர்த்தர் நம்ம செய்த நன்மைக்கு விசேஷமாக அவர் நமக்கு சகாயராக இருந்து ஹெல்ப்பராக செய்த நன்மைக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம எதிராளிகளை தாழ்த்த முடியாத கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ எந்தெந்த சூழ்நிலை தேவன் நமக்கு உதவி செய்தார், ஹெல்ப்பராக இருந்தார், சகாயராக செய்ய பார்ப்போம். அதாவது இது நம்ம வருஷம் ஃபுல்லாக தியானிக்கலாம், ஒரு பிரசங்கத்தை முடிக்க முடியாதுதான். ஆனால் தோராயமாக வேதாந்தத்துக்கு முன்னிட்டு சில காரியம் மட்டும் பார்த்து தேவன் நன்றி செலுத்துவோம். அப்புறம் நீங்கள் இதுக்கு மேலான காரியம் ஒரு 7 பாயிண்டை சொல்கிறோம். மேற்கொண்டு மேலே காரியமும் அது நீங்கள் வீட்டில் தியானித்து தேவனுக்கு அவர் சகாயம் இருந்து உதவி செய்யறதுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. முதல் காரியம் என்னன்னா, நமக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதாவது நமக்கு ஒன்றுமே இல்லை, இனிமே இங்கே வாய்ப்பே கிடையாது, நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற இடத்துல கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சார்? சகாயராக இருந்து உதவி செய்தார். இதுக்கு ஒரு மாதிரியாக வேதாந்த ஒரு காரியத்தை பார்ப்போம். யோவான் 21 அதிகாரம் 5 வசனம் வாசிக்கலாம். யோவான் 21:5.
ஒன்றுமில்லா நேரத்திலே தேவன் நமக்கு ஹெல்ப்பராக இருந்து நமக்கு சகாயம் இருந்து நமக்கு அது உதவி செய்தால் அதை நீ நினைவுபடுத்தி தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி ஒன்றுமில்லை என்றார்கள். சீடரோட சூழ்நிலை எப்படி இருக்கு? நத்திங் இஸ் தேர், ஒன்றுமில்லை அப்படின்ற சூழ்நிலை இருக்கிறார். உடனே அடுத்த வாரத்தை இயேசு என்ன சொல்ல பாருங்க, அவங்களுக்கு தேவன் பசங்க சோத்திரம் உண்டாக என்னைக்காவது ஒன்றுமில்லைன்னு சொல்லி தேவனை ஜெயிச்சிங்கன்னா உடனே தேவனுக்கு என்ன வரும்? இல்லாதவர் நினைக்காதீங்க, ஒன்று நினைக்காது. உடனே என்ன செய்யணும்? அது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு ஆலோசனை வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாதாக. எப்போவுமே எனக்கு இந்த தீபாவளி முடிஞ்சு அடுத்த மாதம் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஃபினான்ஷியலாக. அப்போ அந்த மாதம் நவம்பர் மாதம் பிறக்கும்போது நான் கிருபாட்ட அப்படி சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதம் ரொம்ப டைட்டு, என்ன நடக்கும் போது தெரியல என்று சொல்லி நான் சொல்லி விட்டுருந்தேன். அப்போது திடீர்னு எனக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். 3ஆம் தேதி போல் இவர்கிட்ட எந்த விதமாக பேசி நீ ஆர்டரை பெற்றுக்கொள்ள என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். நான் அவர் பேசினா செய்வாரா என்று சொல்லி நான் கேட்டேன். அவர் பாருங்க கரெக்டாக 20 மினிட்ஸில் எனக்கு அந்த ஆர்டரை கையில் கொடுத்தார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் தேவனுடைய ஆலோசனை நம்மகிட்ட இருக்குங்கிறத நம்ம நினைச்சிடறோம், மறந்து போயிடும். எல்லா சிக்கல்லையும் எல்லா போராட்டங்களிலும் எல்லா இடர்களையும் வெளிவரதுக்கு தேவ ஆலோசனை உண்டு. தேவ மக்கள் புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை நினைக்காதீங்க, பணம் மட்டும் இல்லை நினைக்காதீங்க, ஆலோசனை கிடைக்கல என்ன நினைக்காதீங்க. நிச்சயமா தேவனிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை உங்களுக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆலோசனைக்காக நீ ஜெபிக்க. நீங்க எல்லாம் பொருளுக்காக தான் ஜெபிக்கிறோம். அது வேணாண்டவர் ஒண்ணுமில்லாண்டவர் எனக்கு தாரும், மாவு தாரும், பருப்பு தாரும், அரிசி தாரும், இதெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு ஆலோசனை தான் ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் அங்கிருந்து சகாயம் செய்வார். ஹல்லேலூயா. எருபசாம் சோத்திரம். வலையை எந்த பக்கம் போடுன்னு இப்படி போடு என்று சொல்லி சொன்னார். வாசிக்கலாம். போடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, எவ்வளோ ஆலோசனை கிடைக்கும் விதமாக எவ்வளோ சந்தோஷப்பட்டு அவங்க தேவைகள் நிறைவேறிட்டு பாருங்க. அப்போ ஒன்றுமில்லாத இருந்த பேதுருவும் அவங்க சீடர்களுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்து சகாயம் என்ன செய்தார்? அவங்களுக்கு திரளான கிடைக்க முடியாத கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. இந்த வருஷம் யோசித்து பாருங்க, நம்ம எந்த நேரத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்திருக்கோம். ஒரு நெருக்கடில் ஒரு பண தேவைகளுக்கு நம்ம ஒன்று இல்லாமல் இருந்திருப்போம். சில இடத்துல இங்கே எடுத்து போகிறதுக்கு நமக்கு உதவி செய்யாமல் ஒன்று இல்லாமல் இருந்திருப்போம், யாரும் இல்லாமல் இருந்திருப்போம். அப்போ தேவனில் நமக்கு ஒரு சில சகாயராக இருந்து அவர்கள் செய்த காரியத்தை நினைவு கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்துன்னு சொல்லி தேவன் நமக்கு திருளப்பட்டார். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. ரெண்டாவது, இது ஒன்று இல்லாத போது கர்த்தர் எங்களுக்கு சகாயராக உதவி செய்ததுக்காக சோத்திரம் என்று சொல்ல வேண்டும். ரெண்டாவது, நமக்கு குறையப்பட்ட போது கர்த்தர் நமக்கு நிறைவாக்குனதுக்காக தேவன் சோத்திரம் சொல்ல வேண்டும். எல்லாம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். எல்லாம் இருந்திருக்கும், ஆனால் இன்கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும். அந்த குறைவை நம்ம பாதிக்காமல் இருந்திருக்கும். உடனே தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? முறையிட்டிருப்போம். உடனே அவனை நம்ம கூக்குரல் கேட்டு அவன் என்ன செய்யிருப்பாத நிறைவாக்கியிருப்பார். அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் வந்தாலும் நீங்கள் தேவனிடத்தில் சோத்திரம் செலுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 2:3. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. அங்கே ஒன்றுமில்லை இருந்த போது கர்த்தர் அவங்களுக்கு சாயரா இருந்தா, இங்கே குறையப்பட்ட போது திராட்சரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர் திராட்சரசம் இல்லை, மேற்கொண்டு கொடுக்கறதுக்கு இல்லை. குறைவுனா அங்கே 1000 பேர் இருந்திருப்பாங்க, 800 பேருக்கு சப்ளை பண்ணியாச்சு, 200 பேருக்கு அங்கே குறைப்பட்டிருக்கு இல்லை என்று சொல்லி சொன்னார். உடனே கர்த்தர் என்ன செய்தார்? நேரம் வரும்போது நான் செய்கிறேன் என்று சொல்லி சொன்னார். சீடர்களுக்கு இந்த தாய் கட்டளையிட்டார். உடனே நேரம் வந்தது, இயேசு சொன்னார். அங்கே வாசித்து பாருங்க, 10ஆம் வசனம் வாசிங்க. 10. ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல வைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த குறைவானது அங்கே என்னவே இல்லை, தெரியவே இல்லை. ஹல்லேலூயா. அவங்க பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. உங்கள் குறைவை இம்மட்டுமாய் கர்த்தர் அதிசயம் செய்து இந்த வருஷம் உங்களை நிறைவாக்கியிருப்பார். ஹல்லேலூயா. அதை நீங்க என்ன செய்யுங்க? நினைவுபடுத்தி தேவனுக்கு சோத்திரம் செலுத்துங்க. இந்த மாதம் சம்பளம் பிடிச்சிருப்பாங்க, டாக்ஸை பிடிச்சிருப்பாங்க, இந்த மாதம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? கர்த்தர் இந்த மாதம் அதிசயமாக நடத்திருப்பா. 7 மாதம் சோத்திரம் உண்டாக அதிசயமாக நடத்துல காத்திராக ஜோம் பண்ணுங்க. ஒரு ஆர்டர் அப்படி தான், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாளைக்கு ஒரு பணம் சந்திக்கப்பட வேண்டும், இவங்க என்ன பதில் சொல்லணும்னு நினச்சேன். அதிசயமாக எனக்கு அதாவது
நான் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து எனக்கு பெரிய ஆர்டர் கொடுத்து கத்தரனே எனக்கு சகாயம் வந்து என் தேவையை சந்தித்தார். ஹல்லேலூயா. ரொம்ப அதிசயம் செய்திருக்கிறார். நம்ம சில இடத்துல குறையப்பட்டிருக்கிற நேரத்தில் இவ்வளவு தான் வந்திருக்கீங்க வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு குறையப்பட்டிருக்கிற நேரத்தில் நாம் தேவனை கேட்கும்போது அந்த வேலை வரும்போது கத்தனை செய்வார், அதை நிறைவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு குறைவையெல்லாம் நிறைவாக்கி அதிசயமா நடத்த இந்த காரியத்துக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா என்று ஆவியான நாட்களே திருமணம் பெறுகிறார். மூணாவது காரியம், ஃபர்ஸ்ட் ஒன்று பிள்ளை நேரத்திலே கர்த்தர் சகாரா இருந்து உதவி செய்தார். அடுத்தது குறைப்பட்ட நேரத்திலே கர்த்தர் கூட இருந்து சகாரா இருந்து உதவி செய்தார். இப்போ குறைவுகளே இல்லாமல் நம்ம போஷித்துக்காக அதை நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. அந்த குறைவு காரியத்தை வராததுக்கு கர்த்தர் என்ன செய்தார், நமக்கு செய்திருக்கிறார். அதை குறைவே வராதபடிக்கு மத்தேயு 17ஆம் அதிகாரம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். குறைவுகளே வராதபடிக்கு நிறைவாக்கி சாட்டிஸ்ஃபேக்ஷனாவோட கர்த்தர் நமக்கு சகாரம் உதவி செய்தார். அதுக்கு தேவன் நன்றி செலுத்துவோமாக. வாசிக்கலாம். மத்தேயு 16:9-10. இன்னும் நீங்க உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து மீதியான எத்தனை கூட எடுத்தீர்கள் என்பதையும் 7 அப்பங்களையும் 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் நீ எத்தனை கூட எடுத்து என்பதையும் நினைவு கூறாம பாருங்க. இந்த வருஷத்துல அதாவது இது என்ன அர்த்தமா அமைக்கிற அர்த்தம், அங்க 5 மீனும் 5 அப்பமும் 2 மீன் கொண்டு வந்தாங்க. கர்த்தர் இருக்கிறதை ஆசீர்வதித்தார். என்னைக்கும் அவர் குறைவில்லாமல் நடத்தினார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கர்த்தர் இருக்கிறதே ஆசீர்வதிப்பார். நீங்க பார்த்திருக்க வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், குறைவில்லாமல் நடத்தினார். நீங்க பார்த்துட்டு இருக்க உங்க கையில் இருக்கிற பொருட்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், குறைவில்லாமல் நடத்தினார். உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி செய்யும்போது என்ன உண்டாகுனா குறைவில்லாமல் நடத்துற அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். இருக்கிறதே தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்க கையில பெண் இருக்கோ அதை ஆசீர்வதிக்கிறார். அந்த விதவைக்கு அந்த இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் என்னதான் அதை ஆசீர்வதித்து 10 பாத்திரம் அடிச்சது பிள்ளப்பாவே செய்தார். இருக்கிறதை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்க கையில என்ன இருக்கோ அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த சிறுவன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அதை கர்த்தர் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு போஷித்தார், குறைவில்லாம போஷித்தார். அடுத்தது 7 அப்பம் உள்ள காரியம் இருந்தது, அது 4000 பேருக்கு குறைவில்லாமல் போஷித்தார். இப்படி கர்த்தர் இருக்கிற ஆசீர்வதித்து குறைவில்லாமல் போஷிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற ஆசீர்வதித்து உங்களுக்கு சகாயம் செய்து குறைவில்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இந்த வருஷம் நமக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய காரியங்களை குறைவில்லாமல் பார்த்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அதுக்கு சகாயம் இருந்தார், இருக்கிற ஆசீர்வதித்தார். இவ்வளவுதான் இந்த மாசம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அதுக்குள்ளே கர்த்தர் செய்வாரு, ஆசீர்வதிக்கிறார். இந்த மாசம் இவ்வளவுதான் சம்பளம், இவ்வளவுதான் சம்பளம் அப்படின்னா அதுக்குள்ளே கர்த்தர் உங்களை குறைவில்லாமல் நடத்தினார். ஹல்லேலூயா. யாரா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கிறத வச்சு கர்த்தர் குறைவில்லாமல் நடத்தினார் அப்படின்ற சாட்சி எத்தனை பேர் இருக்கு? எல்லாரும் இருப்பீங்க. கர்த்தருக்கு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. 7 மாசம் சோத்திரம் இல்லாத ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். கல்யாணத்துக்கு போயிருந்தோம். 5000 பட்ஜெட் போட்டிருந்தோம். நான் பிள்ளைகிட்ட சொல்ல விரும்பல, இதுதான் சாட்சிக்காக சொல்கிறேன். ஒரு போகிற இடத்துல காலையில் ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. கொஞ்சம் அதிகமாக பசங்க சாப்பிட்றதுல பில்லு அதிகமாகிட்டு, அதை வேறு பெரிய ஹோட்டல் போனால் நம்ம தெரியல, பில்லு அதிகமாகிட்டு எனக்கு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு பயம் உண்டாயிட்டு. ரிட்டர்ன் வரும்போது அநேகமாக நாமக்கல் திருச்சிக்கு வருகைகள், அதாவது நாங்கள் கிருஷ்ணகிரிக்கு போகிறோம், ஒரு பஸ்ஸாக மாறி மாறி விட்டுருக்கோம். ரிட்டர்ன் வருகைகள் பணம் எங்கே தட்டுப்பாடு உண்டாகுங்கிறது எனக்கு ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாயிடுச்சு. ஆஹா, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட போகிற பொருள் இருக்குது அப்படின்னு நினச்சேன். கர்த்தர் நான் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே இருக்கிறது 4500 எங்கள் போஷத்தை திருப்திப்படுத்தும், நல்லபடியாக நான் வீட்டுக்கு சேர எங்களுக்கு சகாயம் பண்ணும் என்று சொல்லி ஜெபித்துட்டு தான் நாங்கள் மறுபடியும் சேர்த்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் என்ன செய்தோம், வண்டி ஏறோம் போனோம். அங்கே நான் எங்கெல்லாம் ஆட்டோக்குன்னு சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தனோ அங்கெல்லாம் கர்த்தர் எனக்கு வாகனம் அமைத்து கொடுத்து அதை இலவசமாக்கி அந்த பணத்தை மிச்சம் கொடுத்து ராத்திரி வந்து நாங்கள் இரவு இங்கே வீட்டுக்கு வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு நல்ல வீடு சேர்வு வரைக்கும் போக மிச்ச பணம் கையில் 500 இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. 4000 பட்ஜெட் போட்டது. இடையில பெருசாகவும் நினைத்தேன். ஆனால் கர்த்தர் 4000 இருக்கிறத ஆசீர்வதித்து அன்னைக்கு அந்த காரியம் நடத்தி கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதிரி பல காரியங்களை நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷம் செய்திருக்கிறார். இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதித்து குறைவில்லாமல் நடத்தின சகாயம் உள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹெல்ப்பர். ஆக இங்கே அதுக்கு நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நினைவு கூர்ந்தீங்களா? 5 அப்பத்தை 5 அப்பத்தை 5000 பேர் போஷித்ததை குறைவில்லாமல் போஷித்து, அதான் முக்கியம். போஷித்த கணக்கில் எப்படி
குறைவில்லைன்னா நிறைய எக்ஸசைஸ் எடுத்து நிலை குறிகளா அப்படி பாருங்க. எத்தனை நேரம் இந்த மாதத்தில் சம்பளம் உங்களுக்கு டைட்டாக இருந்திருக்கும். கர்த்தர் இந்த மாதம் கடன் வாங்க முடியாது செஞ்சாரா? இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கடன் வாங்காமல் கர்த்தர் இது வரைக்கும் நம்ம செய்ததுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் விட்டு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் தேவைகளை அப்படி சந்தித்தார். அப்போ மூணாவது காரியம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுமில்லை, அந்த நேரத்தில் கூட கர்த்தர் சகாயராக நம்ம தேவைகளை சந்தித்தார். சில காரியம் நேரத்தில் குறைவாக இருந்திருப்போம், கர்த்தர் நமக்கு அதிசயம் செய்து குறைவை நிறைவாக்கி சகாயராக நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு காரியம், நம்ம இருக்கிற ஆசீர்வதித்து குறைவில்லாமல் இது மாதிரி நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம சகாயம் இருந்தார். இதனால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27 வாசிக்கலாம். மத்தேயு 17:27. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தர் காலையில் அதிகாலை வேலை உணர்த்தினார். அதாவது யாருக்கு இடலாகாபடிக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துடணுமா, இது ஒரு பிரமாணமா, இது சரியா செய்யணுமா, இதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார் அப்படின்றத நான் அறிந்து கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கும் இடலாகாதபடிக்கு நம்ம கொடுக்க வேண்டியது செய்யணும், கொடுத்துடணும். அது ஒரு பிரமாணம், அதை நீ கடைபிடி. அப்படி செய்யறதுனால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். இதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? சகாயரா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். ஆகிடும் நாம் அவர்களுக்கு இடலா இராதபடிக்கு. வாசிக்கலாம். நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுற மீனை பிடித்து அதை வாயை திறந்து பார். ஒரு வெளிப்படத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவருக்கு கொண்டு. ஆமென், ஹல்லேலூயா. எதுக்காக கர்த்தர் செய்தார்? ஒரு பிரமாணத்தை பேர் நிறைவேற்றுக்காக வந்தார். பாருங்க, அதுக்கு அவர் என்ன செஞ்சார்? சகாயம் இருந்தார். எப்படி இருந்தார் தெரியுமா? அவர்கள் இடலாகாபடிக்கு இந்த பிரமாணத்தை கடைபிடிப்பாங்களா அப்படி இடலாகாபடிக்கு ராயனுக்குரிய ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவன் செலுத்தும்படி நீ செய்ய சொல்லி ஹெல்ப்பராக இருந்தார். பேதுருக்கு நீ டேக்ஸ் எப்படி கட்டுவார்? அவர் எப்படி டேக்ஸ் கட்டுவார்? ஆனால் கர்த்தர் அவருக்கு வாய்ப்பை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம தேவ சகாயம் எப்படி பார்க்கணும் தெரியுமா? நாம் பிறருக்கு இடலாகாபடிக்கு கொடுக்கொண்டு பணத்தை சரியாக கொடுக்க முடியாத கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்துருளி நமக்கு சகாயரா வெளிப்பட்ட. ஆமென், ஹல்லேலூயா. 7% சோத்திரம் கொடுக்கொண்ட இடத்துல தயவுசெய்து கொடுத்துருக்கேன். 7% சோத்திரம் யாருக்கா நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னா கொடுங்க. ஏன்னா அவங்க சாட்சி அவங்க எதிர்ப்பாங்க. நான் நிறைய இடத்துல கொடுக்க வேண்டியது கொடுக்குறதில்ல. அதனால என்ன நான் நிறைய இடத்துல சாட்சியை எடுத்துட்டேன். ஆனால் ஒரு அடிப்பட்ட போது புத்தி தெளிந்த போது நான் கொடுக்க வேண்டியது சொல்லி நான் அறிந்து கொண்டேன். இங்கே இடலாகாபடிக்கு அவன் கொடுக்க வேண்டியதை நீ சரியாக கொடுத்துரு. அது உனக்கு பணம் வேணும்னா நான் சகாயம் பண்ணுவேன், ஹெல்ப்பராக இருக்கேன், போய் இந்த பிரகாரமாக செய்ய சொல்லி ஒரு வாய்ப்பை கர்த்தர் என்ன செஞ்சார்? அங்கே பேருக்கு உண்டு பண்ணினா, ஒரு மீனை உண்டு பண்ணினா, அது ஒரு வெள்ளி காசை வாயிலை உண்டு பண்ணினா, அதை எடுத்துகிட்டே செய்தால் அந்த காரியத்தை கொடுத்து அந்த இடலாகாபடிக்கு தேவன் ஹெல்ப்பராக இருந்து பார்த்து கொண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இப்படி நம்ம இடத்துல எத்தனை பேருக்கு இடலாகாபடிக்கு நம்ம கொடுக்க செஞ்சுருக்கிறோம். பிரசவம் இருந்திருக்கலாம், வீட்டில் கல்யாண காசு இருந்திருக்கலாம், ஒரு பண்டிகை இருந்திருக்கலாம். அவங்க இடலாகாபடிக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கடமையை நமக்கு சரியாக கர்த்தருக்கு செய்ய முடியாது, கர்த்தர் செய்திருக்காரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மாதிரி தேவன் பிறருக்கு நாம் இடலாகாபடிக்கு கொடுக்கிற இடத்துல நாம் கொடுக்க கர்த்தருக்கு ஹெல்ப் செய்த கர்த்தர் சோதம் செல்வமா. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய நடந்தது. என்ன தெரியுமா? நிறைய கடன் நிலை இந்த வருஷமே நான் அடைக்க திரும்ப செய்தார். ஹல்லேலூயா. அவர்கள் இடலாகாபடிக்கு அவர் என்ன தானும் பணம் கொடுப்பேன்னு சொல்லி கேட்காதபடிக்கு, அந்த சாட்சியை காப்பாற்றபடிக்கு, இடல் ஆகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி அதுக்கான சகாயத்தை தந்துருளி கொடுத்து நிறைய கடலில் இந்த வருஷம் அடைக்க செய்திருக்காய். கர்த்தர் எனக்கு சகாயம் இருந்தக்காய் கர்த்தருக்கு சோத்திரம் செய்திருக்கேன். கர்த்தர் சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு நிறைய சகாயம் இருந்து நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல விசேஷமாக இடலாகாபடிக்கு கொடுத்து இந்த கடனெல்லாம் தீர்க்க முடியாது. கர்த்தர் நமக்கு சகாயம் செய்த நல்ல காரியத்துக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. 5வது பாயிண்ட் பாருங்க. நம்முடைய நெருக்கத்திலும் நம்முடைய பயத்திலும் விசேஷமாய் நம்முடைய தடுமாற்றத்திலும் கர்த்தர் ஹெல்ப்பராக இருந்தார். நம்முடைய நெருக்கத்திலும் நம்முடைய தடுமாற்றம் விசேஷமாய் நம்முடைய பயத்திலும் கர்த்தர் செஞ்சார் சகாயம் இருந்தார். வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29 வாசிங்க. மத்தேயு 14:29 வாசிங்க. முன்னாடி நிற்கிறார். பேதுரு படவை விட்டு இறங்கி போறார். இயேசு முன்னாடி நிற்கிறாரு. அப்படியே பயப்படணும். அவர் என்ன செய்யறார்? கடல் நடந்து போறார். நடந்தான். இப்படி உலக போராட்டங்களை கண்டு, உலக போராட்டங்களை தாக்குவதை கண்டு பயந்து அவிழ்ந்து போகையில்
பாருங்கள், சில பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயந்து நடுங்கி போயிடுறோம். தடுமாட்டம் வந்துடுது. ஆண்டவரே இப்படி அமிழ்ந்து போகிறே நீ பார்த்து கொண்டு இருக்கீங்களே அப்படி ஒரு பயந்து போய் நம்ம பதறி தேவன்கிட்ட பேசுகிறோம். வாசிக்கலாம். ஹல்லேலூயா. கரம் கொடுக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹெல்ப்பர் என்ன கரம் கொடுக்கிறேன். ஓ பயத்தின் நடுக்கத்தின் தடுமாற்றம் கத்தனை செய்தால் கரம் கொடுக்கிற சகாயம் வெளிப்பட்ட. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். அவனை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லி அவனை கரம் பிடித்து என்ன செய்யினார், தூக்கி படவில் மறுபடியும் நிறுத்தினார். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. இப்போ பாருங்க, எனக்கு ஒரு நாள் ஜிஎஸ்டி வந்து நெருக்க வந்துச்சு. ஒரு பெனால்டி போட்டாங்க 30,000 மேலே. நான் ரொம்ப தடுமாறிட்டேன். இதே டிசம்பர் மாதம் போன வருஷம். ஆண்டவரே இவ்வளோ பெரிய பணத்துக்கு 7,000 டேக்ஸ் ரேட் வந்து இவ்வளோ பெனால்ட்டி ஆகிடும் சொல்லி நான் பயந்து கொண்டே இருந்தேன். அந்த பணத்துக்கு என்ன செய்ய சொல்லி ஒரு ஆலோசனை ஒன்றுமே எனக்கு கிடைக்கல. எனக்கு கொடுத்த இந்த ஆடிட்டர் கைவிட்டார். அது நீங்கள் கெட்டிட்டு தான் ரிலீஸ் பண்ண முடியும். நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டேன், ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்கள்ட்ட கேட்டேன். அது நீங்கள் கெட்டி தான் அவங்க சொல்லி ஒரு 50,000 மேலே எனக்கு கெட்டுற ஸ்கூலில் இருந்துச்சு. ரொம்ப சங்கடப்பட்டேன். அந்த நியூ இயர் எனக்கு அந்த ஒரு பணம் பாருங்க எனக்கு இருந்துச்சு. அந்த இந்த இவ்வளோ பெரிய இந்த இவ்வளோ பெரிய பெனால்ட்டி இருந்து நான் எப்படி ரிலீஸ் ஆகிறேன், நான் கட்டலைன்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க இப்படி சொல்லி பல போராட்டம் இருக்குன்னு சொல்லி அந்த அப்புறம் ஒரு ஆள் எனக்கு கற்றுற ஆலோசனை கொடுத்து அவர் ஹெல்ப்பராக இருந்தார். ஹெல்ப்பராக கற்றுற ஆலோசனை அவர் ஆளை காண்பித்தார். அவர் சொன்ன மாதிரி ஃபீஸை கட்டுங்க, பெனால்ட்டி அப்புறம் பார்த்துக்கலாம் என்று சொன்னார். உடனே நம்ம அதுக்கு கட்ட வேண்டிய 7,000 ஃபீஸை கட்டிட்டேன். நான் பெட்டிங் வந்து கட்டிட்டேன். இப்போது அந்த ஃபைனை நான் கட்டி ஆகணும். மார்ச் 30 கட்டி ஆகணும். இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. பல பேர்கிட்ட அவங்க எல்லாம் கை வச்சுட்டாங்க. இது நம்ம செய்ய முடியாது சார், அது என்ன அப்பீல் பண்ணணுமா, அப்பீல் பண்ணி கேஸ் நடத்தி அதை வந்து வாய்ட் பண்ணணும், கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இதனால் எனக்கு அவ்வளோ தில்லாம் எனக்கு இல்லை. அப்போது அது வக்கீலில் போய் சார்பாக 50,000க்கு இப்போ வக்கீலுக்கே 15,000 செலவு என்ன தோணுதுங்க. ஆடிட் வைக்கல் இருப்பாங்க, அவங்களே போனாலும் 5,000 கேட்பாங்க. 50,000க்கு 15,000 30,000 கட்ட போகிறீங்க. எப்படி 30,000 நீ கட்டி தான் ஆகணும், 30 தள்ளுபடி பண்ணால் எப்படி 5,000 நீ கட்டி தான் ஆகணும்னு சொல்லி என்னை மிரட்டி கொண்டே இருந்தாங்க. நான் தேவ சமூகத்தில் காரியத்தை ஒப்படைச்சேன். ஒரு நாள் இங்கே வந்தேன். ஆண்டவரே இந்த காரியத்தை முழுக்க ஒப்படைக்கிறேன். எனக்கு நீர் தான் எனக்கு சகாயம். ஹல்லேலூயா. எனக்கு ஹெல்ப்பர் நீங்கள் தான். இப்போ எனக்கு தான் உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் சகாயம் நான் எப்படி இருக்குங்க தெரியுதுன்னு சொல்கிறேன். 5 வருஷத்துக்கு ஒரு ஃப்ரெண்டை எனக்கு அன்றைக்கி தான் காண்பித்தார். நான் ஏதாவது ஒரு ஆஃபீஸ் இருக்கார். அவர் தான் இந்த மாதிரி ஜிஎஸ்டிக்கு எதிராக கேஸ் நடந்து அப்பீல் பண்ணி ஜெயிப்பார், அவர் போகணுன்னு ஒருத்தர் சொல்ல அங்கே போனேன். அங்கே ஒரு 2-3 ஆட்கள் போக்குவரத்துமாக இருந்தாங்க. என்னோடய போக்குவரத்துமாக நம்மளை யாரும் கவனிக்க மாட்டேங்கிறேன். ஒரு திடீர் வந்து கேட்டார். அவனு கேட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு. இனி சார் தான் நீங்கள் எப்போ பார்க்கணும்ல, சார் எப்போ பார்க்கலாம், அவர் 4 மணிக்கு வாங்க பார்க்கலாம். அப்புறம் திடீர்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒத்து பார்த்தார். நானும் ஒரு ஒத்து பார்த்தேன். ஏன்னா சரி அடையாளம் இருந்தால் 5 வருஷம் ஆச்சு. அந்த ஃப்ரெண்டு மண்ணு நீ தான் மனம் தானே அப்படின்னு. ஆமாண்ணே. என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னா. நம்ம அங்கே போனோம் இங்கே போனோம் அந்த கிளப்பில் வந்து ஞாபகம் இல்லையா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் இல்லையா அவர் நீங்கள் நான் இங்கே தான் ஆடிட்டிங் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். கத்திர சோத்திரம் இந்த மாதிரி விஷயம் சொல்லிட்டு இப்போ எங்காலும் மினிமம் 5,000 கேஸ் எடுக்க மாட்டாரியா, நீ எப்படி வர செய்ய முடியுமோனாரு. அதனால் அவ்வளோதான் கட்ட முடியாதுங்க அப்படின்னு நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லி உடனே அந்த சீனியர் ஆடிட்டர் போகணும். இந்த மாதிரி ஒரு 7,000 50,000 பயன் கொடுக்குற எல்லாம் செய்ய முடியுமா என்று சொல்லி உடனே அவர் சரி நான் அப்பீல் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் என்று சொல்லி சொன்னார். அவர் பேங்க் ஃபீஸ் ரொம்ப சொற்ப அமௌண்ட் வாங்கி எனக்கு அந்த காரியத்தை செய்து கொடுத்தார். அந்த பெனால்ட்டி வாய்டாக கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹெல்ப்பராக இருந்து சரியான ஆளை எனக்கு காண்பித்தார். ஹல்லேலூயா. பயமும் நடுக்கவும் தடுமாற்றம் எனக்கு அந்த ஜனவரி மாதம் காணப்பட்டது. தொடர்ந்து மார்ச் வரை எனக்கு காணப்பட்டது. ஜூன் மாதமாக இருந்த அந்த விடுதலை பற்றி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசியை நீ ஏன் பயந்தார்? உன் முன்னால் நான் இருக்கிறேன் அல்லவா, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன் சகாயம் இருக்கிறேன், நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா என்று கர்த்தர் அந்த நாட்களில் எனக்கு உதவியாக இருந்து அந்த ஜிஎஸ்டி ப்ராப்ளத்தை நான் மேற்கொள்ளையாக கற்று கிருமிச்சதுக்காக கற்று சோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். இது எப்படி மேற்கொள்ளுந்து ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். இதில் ஆலோசனை கிடைக்காத ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். யாரும் கைவிட்ட நிலையாக இருந்திருக்கலாம். போராட்டங்களும் பார்த்து நீங்கள் பயப்படுறவர்களும் திடுக்கிறவர்களும் தடுமாற்றவர்களும் பயந்தவர்களும் இருக்கலாம். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப்பராக இருந்து சகாயராக இருந்து கரம் நீட்ட காரியத்தை நீங்கள் என்ன செய்ய தேவனுக்கு சோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் மேற்கொள்ளும் அந்த பரிசல் இனி அவங்களுக்கு வராதபடி பாதுகாத்து கொண்ட மாதிரி அந்த போராட்டம் இனி வராமலே ஒரு பாதுகாத்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவிக்காக சாமுவேல் அங்கே சோத்திரம் செலுத்துற வித்தமாய் அங்கே பெருசு மறுபடியும் சேர்ந்துட்டு வராதே போனார்கள். தேவனுக்கு சோத்திரம் உண்டாக. ஆகையினாலே இதோடைய செய்த சாராம்சம் தான். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்ய உதவிக்கு நம்ம
சோத்திரம் செலுத்தும் போது அந்த போராட்டங்கள் பிரச்சனை மறுபடியும் என்ன செய்யாது, வராது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால் உங்கள் தடுமாற்றத்திலையும் உங்கள் நடுக்கத்திலையும் விசேஷமாய் நம்முடைய இக்கட்டுகளையும் நம்முடைய பயத்திலும் தேவன் நம்ம கரம் கொடுத்து உதவின காரியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. மறுபடியும் அந்த பயத்தையும் திருக்கிற காரியம் விசேஷமாய் அந்த தடுமாற்றம் வராமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அப்புறம் தூதர்கள் நமக்கு அனுப்பி பாதுகாத்திருக்கிறார். அது யாரும் இல்லைன்னே சொல்ல முடியாது. பாருங்க, ஒரு விஷயம் நீங்கள் அறிஞ்சுக்கணும். தேவன் ஒரு ஆளை உலகத்தில் அனுப்புறாருன்னா அவருக்கு தூதர்கள் உண்டு. திறந்த உடனே அவர்களுக்கு ஒரு தூதர் உண்டு. அந்த தூதர்கள் மறுபடியும் எப்போ போவாங்க தெரியுமா? எப்போ போவாங்க? இறந்து அந்த பாடியை என்ன செய்யறாங்க, புதைக்கும் போது அது ஆத்மா எங்கொண்டு போவாங்க, தேவன் போய் சேர்ப்பாங்க. அதுக்கு உதாரணம் வந்து நம்ம இந்த லாசரை பார்க்குறோம். தூதர்கள் அவர் எங்கொண்டு விட்டாருன்னா லாசருவை ஆபிரகாம் மடியிலே கொண்டு விட்டாருலாம். அது வரைக்கும் பிறக்கும் போது ஒரு தூதர் வருவாங்க. அப்புறம் ஒன்று இறக்கும் போதும், அதாவது அதுக்கப்புறம் உள்ள ஆத்மாவை தேவனை சேர் வரைக்கும் தூதர்கள் அவரோட பணிவிடையே செய்வார்கள். அப்போ இது வரைக்கும் அப்போ பிறப்பு இறக்கும் போது தூரம் வருதில்லை, நடுப்புற எல்லா தூரம் நம்ம கூட இருப்பார்னு சொல்லி விசாரிக்கணும். நீங்கள் வந்து என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். தேவவசனம் சூத்திரம் உண்டாதாக. அப்போ நமக்கு ஒரு தூதர்கள் எப்போ நம்ம கூட இருக்கிறார்கள், ஒரு ஏஞ்சல்ஸ் நம்ம கூடயே இருக்கிறார்கள். நமக்கு அது தெரியல, ஆனால் கர்த்தர் நமக்கு சகாயம் இருக்கத்தக்கதாய், நமக்கு உதவி செய்யத்தக்கதா ஒரு கூட நம்ம ஒரு ஹெல்ப்பர் வைத்திருக்கிறார், ஒரு ஏஞ்சல் வைத்திருக்கிறார். தூதரை நீங்கள் நினைச்சு கொள்ள வேண்டும். நம்ம பிரயாணத்தில் அதுதான் பாதுகாக்குது, நம்மளோட சமையல் செய்யும்போது அதுதான் பாதுகாக்குது. எத்தனையோ தாய்மார்கள் சகோதரர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தூதர்கள் போல என்னை காப்பாற்றினாங்க இந்த அடுப்பு விஷயத்தில், இந்த கேஸ் விஷயத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரயாண வேலையில் எத்தனையோ சகோதரர்கள் சாட்சியோடு இருக்கிறாங்க. கர்த்தர்களை பார்த்த ஒரு நிமிஷம் நான் ஸ்லிப்பாக இருப்பேன் சொல்லி தேவனுடைய வசனம் சோத்திரோட தூதர்கள் எனக்கு அங்கே பாதுகாக்கிறத பார்க்கணும். நம்ம பார்க்குறோம். அதுக்காக தேவன் என்ன செய்யுங்க, இம்மட்டும் தூதலாக இருந்து தூதரோட தேவனை உதவி செய்யறதுக்காக தேவனை என்ன செய்யணும், சோத்திரம் சொல்லி வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். அது 32:1. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பிரயாணம் பண்ணும்போது எங்கே வராங்க, அவங்களும் தூதர்களும் கூட வராங்க. நம்ம இந்த வருஷத்தில் சிஸ்டர் அருமையாக சாட்சி சொன்னாங்க. மையப்பட்டிலேருந்து அவங்க காரில் வரும்போது, காரில் வந்துருக்கும்போது ஒரு லெஃப்ட் டயர் பஞ்சர் ஆகிட்டு சொல்லிட்டு அது இறங்கி கொண்டே வந்துருக்கு. தூதர் போல ஒரு ஆள் இருந்து அங்கே வண்டி டயர் இறங்கு சொன்னாங்க இல்லையா, சொல்லி அங்கே வண்டி நிப்பாட்டி கத்துறதை எந்த விபரீதமாக அப்படிக்கு அவங்களை பார்த்து கொள்ள. ஹல்லேலூயா. தூதர் போல ஒரு ஆட்களை கத்தரை செய்கிறாங்க, அனுப்பி அந்த காரியத்தை செய்கிறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அவங்க தூதர் அனுப்பி எந்த விபரீதமும் ஆகாதபடிக்கு அங்கே அந்த வண்டியிலே பாதுகாத்தான்னு சொல்லி நம்ம சாட்சி சொல்ல கேட்டோம். அந்த மாதிரி நம்முடைய பிரயாணத்தில் யாக்கோபுக்கு இந்த தூதர் போல நமக்குன்னு செய்கிறாங்க, இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். ஜோயல் அடிக்கடி சொல்லுவார், இப்படி ஆட்சியாக பாதுகாக்கணும்னு சொல்லி. எனக்கு ஒரு சம்பளம் இருந்தது. ஒரு சேஃப்டியில் போய் வண்டியை ஃப்ரண்ட் வீலில் உள்ள இறங்கினேன். ஒரு வண்டி காலை ஒன்றா ரைட் சைடில் சகதி, அது காலை ஒன்று எப்போ போகணுன்னு தெரியாது. லெஃப்ட் சைடில் சின்ன கல் இருந்தது. கல் ஒன்றி வண்டியை நிப்பாட்டிக்கிட்டேன். மறுபடியும் அந்த வண்டி எடுத்து நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ஒரு டம்ப் பண்ணி எடுத்து டார் வெளியே வந்துச்சு. அந்த ஓரமாக வண்டியை நிப்பாட்டி 2 நிமிஷம் மூச்சு வாங்கினேன். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்பாட்டில் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருந்துருக்கேன். கர்த்தர் எனக்கு கூட ஒரு ஆள் இருந்து, நான் என்ன சொல்லுவேன்னா, கூட ஒரு ஆள் இருந்து அந்த வண்டியை இழுத்தது போல எனக்கு ஒரு உணவு ஏற்படுது. ஹல்லேலூயா. அங்கே கர்த்தர் எனக்கு சகாயம் செய்ய தூதர் எனக்கு கட்லேட் இருக்காரு அறிந்து கொண்டேன். ஒருவராக அந்த வண்டியை செய்ய முடியாது, ஆனால் கர்த்தரை செய்து கொடுத்தார் அந்த காரியத்தை. அப்படி நம்ம பிரயாணங்களை கர்த்தரை செய்கிற பிரயாணம் மாத்திரம் இல்லை, நம்ம கூட தூங்கும்போது வரும்போது ஒரு தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் சில இடத்துல துதி சோத்திரம் சொல்லி கொண்ட ஆட்களுக்கு இந்த தூதர்கள் கொண்டு மேலே ஒப்படைப்பாங்க. இந்த மாதிரி இவர் சோத்திரம் சொன்னா, இவ்வளோ சோத்திரம் சொன்னா அப்படின்னு சொல்லி தூதர்களே ஒப்படைப்பாங்க. அப்படி தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்ய முடியாது கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே வாசிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11 வாசிப்பார்கள். தூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். நீ வந்து நீ மேலே கீழே புதி தூதர்கள் தாங்குவாரா அப்படின்னு சொல்லி சாத்தான் கேட்டதுக்கு கர்த்தர் அவனை கடிந்து கொண்டார். ஆனால் நிச்சயமாக அங்கே தூதர்கள் என்ன செஞ்சார்கள், அங்கே பணிவிடை இயேசு கிறிஸ்து பணிவிடை செய்தார்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். மத்தேயு 4:11. விலகி போனா உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய காரியங்களை தூதர் மூலமாக கர்த்தர் சகாயம் இருந்து உங்களுக்கு இம்மட்டும் செய்து கொடுத்துக்காக தேவன் சோத்திரம் செலுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம ஒன்றுமில்லை நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது நம்ம சகாயம் இருந்தார். குறைபட்ட போது கர்த்தர் அங்கே அதிசய காரியத்தை நடப்பித்து அவருக்கு சகாயம் இருந்து நம்ம குறைவை நிறைவாக்கினார். எந்த நாளும்
நம் குறைவில்லாமல் இருக்கத்தக்கதா இருக்கிறதை ஆசீர்வதித்து சகாயராக இருந்து கர்த்தர் நம்மளை போஷித்து நம்மளை திருப்தி ஆக்கினார். 4வது, நாம் எந்த இடத்துல பயந்து நடுக்கி திகைத்து கொண்டிருந்தோமோ அந்த இடத்துல கர்த்தர் அவருடைய கரம் நீட்டி அவருடைய சகாயராக இருந்து நமக்கு உதவி செய்து அந்த பிரச்சனை வெளிவரப்பையாக நமக்கு சகாயராக இருந்தார். அடுத்த காரியம், நம்முடைய எல்லா காரியங்களும் உதவி செய்ய தூதர்களை கர்த்தர் நிப்பாட்டி நமக்கு வேண்டிய உதவியை அவர் செய்து கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. 7 ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2வது, நம்ம யாருக்கும் இடலாத அவதிக்கு அந்த படத்தேவைகள் பிரமாணத்தை சந்திக்கத்தக்கதாய் ஒரு வாய்ப்பினை கர்த்தர் கொடுத்து சகாயராக இருந்து அந்த இடலாபடிக்கு அந்த எங்கெங்கே திருப்பி கொடுக்கணுமோ அதை கொடுத்து அங்கே சகாயராக இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றி செய்தார். இப்படி 6 காரியங்களை பார்க்குறோம். இன்னொரு காரியம், அதாவது ஆலோசனை கொடுக்குற ஒரு கர்த்தர் நமக்கு சகாயராக இருந்தார் சொல்லி பார்க்குறோம். எந்த இடத்துல எப்படி செய்யணுங்கிற ஆலோசனை இல்லாமல் இருந்திருக்கிறோம். ஆலோசனைக்காக நீங்கள் எந்த காரியத்தை எப்படி செய்யணும் ஆலோசனைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அந்த இடத்துல பெரிய உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8 எல்லாம் தெரிந்து வசனம் தான், வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். சகாயரா இருப்பேன். நீ எங்கே போகணும் தேசியம் நிற்காத. இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு யோசிக்காத. இப்படி ஆகிப்போச்சு, வழக்கு இப்படி ஆகிப்போச்சு, சிக்கல் இப்படி ஆகிப்போச்சு, போராட்டம் இப்படி இருக்கு, வேலை இப்படி இருக்கு, ஒன்றுக்கு நீ செய்யாத. கவலைப்படாத, திகைத்து நிற்காத. உனக்கு சகாயராக இருக்கிறேன். அதுக்காக கண்ணை உன் மேலே வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ எங்கே போறன்னு எனக்கு தெரியும். நீ எங்கே திகைச்சிட்டீங்கன்னு தெரியும். எந்த ஸ்டெப்பு ஒன்றால் வைக்க முடியாது எனக்கு தெரியும். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்ட முடியாது. ஆலோசனை கர்த்தராக கூட இருந்து உனக்கு சகாயம் பண்ணு சொல்லி கர்த்தர் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய உனக்கு நான் காண்பிப்பேன் சொல்லி சகாயராக தேவன் நமக்கு வார்த்தையை சொல்லி நம்ம நிறைய காரியங்களை நம்ம இந்த வருஷத்தில் நடத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன செய்யணும் ஆலோசனை கிடைக்காம இருந்திருப்போம். இது எப்படி சமாளிக்கிற ஆலோசனை இருந்திருப்போம். கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? அங்கே ஆலோசனை கர்த்தராக வெளிப்பட்டு விசேஷமாய் சகாயராக அங்கே இருந்து நாம் நடக்க வேண்டிய வேலையை அவர் நமக்கு காண்பித்து ஹெல்ப்பராக இருந்து அந்த காரியத்தை நிறைவேற்றிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனை காரியத்தை கர்த்தர் அப்படி செய்தார் என்று சொல்லி. தடுமாற்றும் நேரம் மட்டுமில்லை, நாம் இனிமேல் அடுத்து என்ன செய்யணும் நமக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் என்னவா இருந்திருக்கிறார்? ஹெல்ப்பராக இருந்திருக்கிறார். அதுக்கு தேவனுக்கு நமக்கு நன்றி செலுத்த வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? இந்த வேலைக்கு அப்புறம் அந்த வேலைக்கு என்ன செய்யணும்? அப்புறம் நம்ம ஆலோசனை கிடைக்காம இருந்திருப்போம். கர்த்தர் நம்ம ஆலோசனை அவர் நடக்கிற வழியை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? காண்பித்திருக்கிறார். எப்படி செய்ய வேண்டும் சொல்லி காண்பிக்கிறார். நிறைய நேரங்களில் நாங்கள் சில நெருக்கங்கள் வரும்போது ஒரு உதாரணம் பேர் இருந்துருக்குறோம். உதாரணத்துக்கு போனவங்க 3வது சொன்னோம். எங்கள் வீட்டில் சீக்கிரம் தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. நான் 5 நாளாக சொல்லி பார்த்தோம், யாரும் ஸ்டெப் எடுக்கிறேன். எனக்கு திடீர் ஒரு ஆலோசனை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் வீடியோ எடுத்து சம்மந்தப்பட்ட அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படியே டொப்பு விழுந்து அப்படியே சத்தத்தோடு வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்து சம்மந்தப்பட்ட ஆள் காமிச்சேன். அதை பார்த்தோன்னா அவங்க ரொம்ப மனதை உருகிட்டாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா? தண்ணி இவ்வளோ வேகமாக வந்தால் வீடுக்குள்ளே டப்பு 1 மணி நேரத்தில் அவங்க எடுத்து தண்ணி கழுவி ஊற்றுவாங்களான்னு சொல்லி ரொம்ப இதாகி போச்சு. நாங்கள் என்ன செய்ய நடக்கணும் வெளியே கர்த்தர் காமிக்கிற கர்த்தர் சகாயராக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு வீடியோ 3 நாள் அந்த காரியத்தை சரி பண்ண முடிஞ்சது. ஹல்லேலூயா. நான் யதார்த்தமாக கர்த்தர்கிட்ட கேட்காம இருந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் செய்வோம் மாம்சத்தில் இருந்தோமானால் அது தொடர்ந்து 10 நாளைக்கு கண்டினியூ இருக்கும். ஆனால் கர்த்தரை கேட்க போய் கர்த்தர் எங்களுக்கு சகாயம் இருந்தனாலே அந்த காரியம் 3 நாளில் இனிதே நிறைவேறிற்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி கர்த்தர் எங்களுக்கு சகாயம் இருந்து நம்ம நடக்கக்கூடிய வழியை நமக்கு காண்பித்திருக்கிறார். இதெல்லாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஒன்றுதான் போன்ற வருஷம் நமக்கு நிறைய அவர் என்ன செய்தார்? அந்த காரியங்களை உண்டு பண்ணி நமக்கு நமக்கு அதுக்கு வேண்டிய கைடன்ஸ் கொடுத்து கர்த்தர் நமக்கு அந்த ஒன்றில்லா காரியத்தை நமக்கு தந்து நம்ம ஆசிரியத்திற்காக சகாயராக இருந்து குறைபட்ட போது கர்த்தர் நமக்கு அந்த இடத்துல குறைவை அதிசயமாக நிறைவாக்கி கொடுத்து சகாயராக நம்ம ஆசிரியத்திருக்கிறார். நம்மளோட காரியங்கள் குறைவில்லாமல் இருக்கத்தக்கதா இருக்கிறத ஆசிரியத்துக்காக சகாயராக நம்மளை ஆசிரியத்திருக்கிறார். நம்ம சில நேரத்தில் பயத்தோடும் நடுக்கத்தோடும் திகிலும் காணப்படும் போது கர்த்தர் வழக்கரம் கூட்டி வழக்கரம் கொடுத்து வழக்கரத்தில் நம்மளை அழைத்து நாம் திடப்படுத்தி சகாயராக அந்த காரியத்தை நம்மளை விடுவித்திருக்கிறார். நம்முடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் தூதர்கள் கொடுத்து சகாயராக செய்து நம்மளை பலப்படுத்தி பாதுகாத்திருக்கிறார். அவர் சகாயராக தூதர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்.
நம்முடைய வழியை நம்ம அடுத்த என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுத்து சகாயம் இருந்து நம்ம காரியத்தை நம்ம நிறைவேற்றி சக்ஸஸ் நடத்தி கொடுத்துருக்கிறார். விசேஷமாக யாருக்கு நம்ம எழுதாபடிக்கு கொடுக்கறது சரியாக கொடுத்து பிரமாணம் நிறைவேற்றி அதுக்கு ஒரு வாய்ப்பினை தந்துள்ளி அந்த காரியத்தை கர்த்தர் சகாயம் நிறைவேற்றினார். இந்த காரியத்தெல்லாம் நாம் வீட்டில் போயும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன செய்யுங்க, சோத்திரம் செலுத்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்து இப்படிலாம் செய்யுன்னு சொல்லி நிறைவேற்றி சொல்லி நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக மறுநாட்களே ஒரு போராட்டம் வராதபடிக்கு ஒரு பார்த்து கொள்வா. ஹல்லேலூயா. அன்றைய எபினேசர் சொல்லி ஒரு கல்லை நிறுத்தி கர்த்தர் எங்களுக்கு இம்மட்டும் உதவி செய்தார்னு சொல்லி தேவனுக்கு சர்வாங்கபடி அவர் செலுத்தின உடனே பெலிஸ்தர் முறியடித்து போய் இனி அவங்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து இம்மட்டும் கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்தில் செய்த நன்மைக்கு நாம் நன்றி செலுத்தி போராட்டம் வராமல் பாதுகாத்துக் கொள்வோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனம் முடிக்கலாம். சங்கீதம் 103:1-2. சங்கீதம் 103:1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த வருஷத்தில் கர்த்தர் கொடுத்த நல்ல மார்க் இருக்கா, கர்த்தர் செய்யுங்க. உதவி செய்த கர்த்தர் நல்ல மார்க் எடுக்க கர்த்தர் உதவி செய்த கர்த்தர் சோத்து சொல்லுங்க. இந்த மாதிரி செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் கட்டுறது கர்த்தர் உதவி செய்த கர்த்தர் சோத்து செலுத்துங்க. நம்மளுடைய வேலையில் எனக்கு ஆசை வைத்து என்னுடைய சம்பளம் நமக்கு வீட்டில் குறைகளாமல் நிறைவாக்கி அவருடைய நம்ம போஷிப்பை கர்த்தர் ஆசிரியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. வரும்போது இம்மட்டும் கர்த்தர் கூட இருந்து தூதர்கள் கொண்டு பாதுகாத்தார், அதுக்காக நன்றி செலுத்துங்க. நம்ம பயத்தில் நடுக்கத்தையும் கர்த்தர் கூட இருந்து அவர் கரம் நீட்டி நம்மளை ஹெல்ப்பராக நம்ம உதவி செய்ய நினைச்சு அதை நன்றி செலுத்துங்க. புதுக்கோட்டை இடத்துல இந்த வருஷம் நம்ம என்னென்ன கண்ணை புதுக்கோட்டை இருந்தோ அதெல்லாம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யறதுக்காக அவர் ஹெல்ப்பராக இருந்தால் அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துங்க. இம்மட்டும் கர்த்தர் நம்ம செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நம்ம ஆத்மா சோத்திரம் செலுத்தியா செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமா போராட்ட விலைக்கு காப்பாறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் கர்த்தர் நம்ம செய்த எல்லா உதவியும் தொடர்ந்து கர்த்தர் நன்றி செலுத்துவோம். நல்ல வருஷத்தை புதிய வருஷத்தை தேவன் ஆசீர்வாதத்தை நம்ம காண்போமாக. கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளும் அப்படி தேவனை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.